Hello friends, welcome to All in All Tamil Pengal channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜெயச்சந்திரன் ஷாப்பிங் vlog-ஓட part 2 தான் பார்க்க போறோம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் இதல இருக்கு. நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச glassware collections பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா போரோசெல்லோட பவுல்ஸ் glass bowls அங்க இருந்து நிறைய varieties வச்சிருந்தாங்க. இந்த glass ஜார்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 liters தான் பட் 120 க்கு கொடுத்திருந்தாங்க. நம்ம வந்து கோதுமை மாவு பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரி ஸ்டோர் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது பாத்தீங்கன்னா நார்மல் லிட் தான். இது வந்து ஏர் டைட் லிட். சோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா 250. இதுவுமே வந்து 2 liters தாராளமா போடலாம். இது ரொம்பவே நல்லா இருந்தது குவாலிட்டி. பார்க்கவும் ரொம்ப பெருசா இருந்தது. லிட் வந்து நான் ஓபன் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ஏர் டைட்டா இருந்தது. இது ட்ரையோ பிராண்டோடது. இதுவுமே 2 liters கெபாசிட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா அதுலயே ஸ்மால் சைஸ் 160 rupees கொடுத்திருந்தாங்க. இது நல்லா இருந்துங்க glassware collection எல்லாமே. இது milk bottle 90 rupees. இது வந்து 1.5 liter ஓடது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது பாதாம் milk போட்டு இந்த மாதிரி கொடுத்து சர்வ் பண்ணனா ரொம்ப நல்லா இருக்கும். அது ராக்ஸ் பிராண்டோட 250 அதுவும். நம்ம குழந்தைகளுக்கும் கொடுக்கும்போது இந்த மாதிரி போட்டு ஸ்ட்ரா போட்டு கொடுக்கும்போது இன்ட்ரஸ்டா நம்ம குடிப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன glass bottles வாட்டர் பாட்டில் மாதிரி யூஸ் பண்றதுக்கு நினைக்கிறேன். பட் எதுக்குன்னு தெரியல எனக்கு. 310 அதோட பிரைஸ். இதுவுமே glass தான். ஃப்ரிட்ஜ்ல வந்து வாட்டர் பாட்டில் தண்ணி ஊத்தி வைக்கணும் glass பாட்டில்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஸ்பைஸ் கண்டெய்னர். இதெல்லாம் வந்து 80 rupees. சிலது வந்து 40 rupees, 20 rupees நிறைய வெரைட்டில இருந்து பாத்தீங்கன்னா 25 rupees. 100 ml, 50 ml அப்புறம் வந்து 1/4 கிலோ போடுறது எல்லா வெரைட்டியுமே நிறைய வெரைட்டி வச்சிருந்தாங்க. குட்டி குட்டி கூட வச்சிருந்தாங்க. அங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஊர்கா கொண்டு போலாம். ஆபீஸ்க்கு ஊர்கா வந்து ஸ்பெல் ஆகாம கொண்டு போணும்னு நினைக்கிறவங்க அதை எடுத்துட்டு போலாம். நிறைய வச்சிருந்தாங்கங்க. கலெக்ஷன்ஸ் பயங்கரமா வந்து இதுவும் கிளாஸ்லயே வந்து ஆயில் ஊத்தி வைக்கிறது, குக்கிங் ஆயில் ஊத்தி வைக்கிறது அதுவும் நல்லா இருந்தது. இது பாத்தீங்கன்னா போரோசெல்லோடது தான். உள்ள நிறைய வச்சிருந்தாங்க. எல்லாம் ஸ்டீல் லிட் போட்டு வச்சிருந்தாங்க. ஏர் டைட் கண்டெய்னர் தான். இது பாத்தீங்கன்னா வாட்டர் இன்ஃப்யூஸ்ட் வாட்டர் நம்ம குடிப்போம். மின்ட் லெமன்லாம் போட்டு வச்சு weight loss-க்கும் இதை யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட் ட்ரிங்காவும் யூஸ் பண்றாங்க. ஒரு 5 liters நீங்க அதல புடிச்சு காலையில இந்த ஐட்டம்லாம் போட்டு நீங்க டைனிங் டேபிள் மேல வச்சிட்டீங்கன்னா ஹோல் டேக்கு நீங்க அதை கன்சியூம் பண்ணிட்டே இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட டேப் கூட நல்லா சில்வர்ல கொடுத்திருந்தாங்க. அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 600 to 700 ரேஞ்ச்ல இருந்தது. பட் எனக்கு நல்லா தெரியல. பட் ரொம்பவே நல்லா இருந்தது இது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜூஸ் கிளாसेस, ஜூஸ் ஜார் வச்சிருந்தாங்க. அதுவும் நிறைய ஷேப்ஸ், நிறைய வெரைட்டியா வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா போரோசெல்லோட பவுல் மிக்சிங் பவுல், கிளாஸ் மிக்சிங் பவுல். நான் ஆக்சுவலா என்னோட glassware collection வீடியோல பார்த்திருந்தீங்கன்னா நான் வச்சிருந்திருப்பேன். அது எல்லாமே நான் இங்கே தான் வாங்குனேன். அதுவும் வந்து சைஸ் வெரைட்டி 1.5 liter, 2.5 liter, 3.5 liter வரைக்கும் இருந்தது. இது போரோசெல்லே வந்து கேசரோல் செட் வித் லிட்டோட. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 698 something. 1.5 liter. இதுவும் வந்து நான் வச்சிருந்த கேசரோல் வந்து இதுதான் 509 நினைக்கிறேன் இதோட பிரைஸ். அதுவுமே நல்லா இருந்தது. இது வந்து ஒரு சைனீஸ் பிராண்ட் தான். பட் அதுவும் நல்லா இருந்தது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஸ்டிக் கலெக்ஷன்ஸ், அப்பக்கடாய், குழிப்பணிகாரம், தோசைக்கல் அந்த மாதிரி ஐட்டம். இந்த ஒரு ரோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அலுமினியம் வச்சிருந்தாங்க. அலுமினியத்துல பால் காய்ச்சற கிண்ணம், இட்லி குண்டா, தோசைக்கல், இண்டாலியம் உள்ளது. இதெல்லாம் வந்து ஒப்பேல் வேர்னு சொல்வாங்க. செராமிக்ல இருக்கு டீ கப் செட், அப்புறம் டின்னர் செட் அது செட்டா வச்சிருந்தாங்க. இது எல்லாமே அலுமினியத்துல உள்ள குட்டி குட்டி பாத்திரம். இது வந்து மரத்துல செஞ்சது. சப்பாத்தி உருட்டுறது, தோசை கரண்டி, தோசைக்கல் எல்லாமே இருந்தது. சப்பாத்தி தேய்க்கிறது, அருவாமனை. இது வந்து மோட்டர் அண்ட் பிஸ்டல். அதுல மார்பிள்லயும் வச்சிருந்தாங்க. நமக்கு கல்லுலயும் வச்சிருந்தாங்க. அலுமினியத்துலயும் வச்சிருந்தாங்க. இது வந்து இரும்பு செக்ஷன். இரும்புல தோசைக்கல், அருவாமனை, அப்புறம் இரும்பு சட்டி. இந்த டைப்லயே வந்து நிறைய டிசைன். நான் இங்க ஏன் மோஸ்ட்லி ஷாப்பிங் பண்ணுவேன்னா ஒரு மெட்டல்னு அலுமினியம்னா அலுமினியத்துலயும் எல்லா ரேஞ்சும் எல்லா மெட்டீரியலும் வச்சிருப்பாங்க. ஸ்டீல்னா எல்லாத்துமே வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இரும்புனா இரும்புலயும் வகையா எல்லாமே வச்சிருப்பாங்க. சோ அதனால தான் நான் அடிக்கடி ஷாப் பண்ணுவேன் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம். இது இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸா யூடியூப்லயும் சரி எல்லாத்துலயும் ஃபேமஸா இருக்கிற உப்பு ஜாடி, அப்புறம் புளி ஜாடி. இது ரேட் பாத்தீங்கன்னா 240. இது வந்து 1 கிலோ பிடிக்கும்னு சொன்னாங்க. இது பாத்தீங்கன்னா நமக்கு க்ளேலயே செஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா அது க்ளே கிடையாது, செராமிக் தான். ஃபினிஷிங் அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. அதோட பிரைஸும் 240 தான். அதுலயுமே குட்டி நம்ம டைனிங் டேபிள் மேல சால்ட் அண்ட் பேப்பர் வைக்கிற மாதிரி அதுலயும் குட்டி சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சிருந்தாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. கீழே பார்க்கறதும் அதே செராமிக்ல பெரிய சைஸ் உள்ளது. இங்க வந்து கலெக்ஷன்ஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். இது பாத்தீங்கன்னா 320. அது வந்து 2 liters போடுறது. நிறைய டிஃபரண்ட் கலர்ஸ், டிஃபரண்ட் டிசைன்ஸ்ல இருந்து. இது பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி குட்டி டிசைன். இது வந்து 1/4 கிலோ போடுறது. அதே மாதிரி 100 கிராம் போடுறது. ரொம்ப சின்னதா டைனியா இருந்தது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 140. நீங்க வந்து நார்மலா புளி உப்பு வந்து இதுல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க.
நல்லாவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அடியில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பிளேட்டு, பிளாஸ்டிக் பவுல்ஸ் எல்லாம் இருந்தது. இதெல்லாமே செராமிக் கப்ஸ் தான், டீ கப்ஸ், காஃபி மக், இதெல்லாம் அவனில் யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய கலர்ஃபுல்லாக தெரியும். இதெல்லாமே பிளாஸ்டிக் பிளேட்டு, பிளாஸ்டிக் வேர். இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட செக்ஷன், எல்லா லேடிஸ்க்கும் பிடிச்சது பட்டு சாரீஸ், சுடிதார், அதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பட்டு சாரீ கலெக்ஷன்ஸ். நான் ரொம்ப இதுக்குள்ளே டீப்பாக போகலை, பட் சில இது மட்டும் நான் எடுத்திருந்தேன். டிஸ்கவுண்ட்டில் இருந்தது. நம்மளோட வந்து செமி சில்க் சாரின்னு சொல்லிட்டு 50% டிஸ்கவுண்ட்டில் இருந்தது. ரேட் பார்த்திங்கன்னா 1450 சம்திங் நான் பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபோட்டோக்கு எப்படி தெரியுது, கேமராக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. நேரில் கலர்ஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக சூப்பராக இருந்தது. இதெல்லாம் ஆஃபரில் இருக்குதுன்னு சொன்னாங்க. பார்த்திங்கன்னா ஆஃபர் ரேட் வந்து 1480 சம்திங். அப்புறம் வந்து லெனின் சாரீ நான் நிறைய பார்த்தேங்க. அது உங்களுக்குள்ளோட ஷேர் பண்ணலான்னு அதையும் எடுத்திருந்தேன். பார்த்திங்கன்னா இதெல்லாம் பியூர் லெனின் சாரீ. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1550. இதில் இன்னும் கொஞ்சம் கலர்ஸும் இருந்தது. லெனின் சாரீ வந்து நிறைய கலர்ஸ், நிறைய கலெக்ஷன் இருந்தது. நேர்லேயும் வந்து டெக்ஸ்டர் ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா தெரியும், சூப்பராக அந்த வந்து சில்வர் கலர் பார்டரில் வந்து கலர் கலராக லெனின் சாரீ கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சாஃப்டாக இருந்தது, அழகாகவும் இருந்தது. நான் லெனின் சாரீ பொறுத்த வரைக்கும் எதுவும் ஆஃபர்ஸ் அந்த அளவுக்கு போடல. இந்த சுடிதார் பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது ஃபோட்டோவில் வந்து ரெட்டாக தெரியுது, பட் வந்து டார்க் பிங்க். அது இதில் வந்து நார்மல் சாரீ கலெக்ஷன்ஸ். இந்த சாரீ வந்து பார்டர் வந்து வெல்வெட்டில் கொடுத்துருந்தாங்க. வெல்வெட்டில் கொடுத்து அதில் ஸ்டோன் மிரர் ஒர்க் மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த சாரீ. இதில் நார்மல் டிசைனர் சாரீ 500 ரேஞ்சில், அதுவும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நீங்கள் இது வந்து வெஸ்டர்ன் லேடிஸ்கோட வெஸ்டர்ன் வேர். இது ஜீன்ஸு, பலாசோ, ஸ்கர்ட்டு, டாப்ஸு, அனார்கலிஸ், அதுக்கப்புறம் பட்டேலா பேண்ட்ஸ் தனியாக வச்சுருந்தாங்க. டாப்ஸ் மட்டும் தனியாக இருந்தது. ஷால்ஸ் வந்து பேட்டர்ன் நிறைய இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் இது வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக. இந்த பலாசோ பேண்ட் பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்டாக இருந்த மெட்டீரியல். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 240 தான். இதில் நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் 2 கலர் வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்குது. நார்மலாக நீங்கள் மேக்ஸ்லேயோ இல்லை அந்த மாதிரி கடையில் வாங்கினீங்கன்னா நிறைய விலை இருக்கும், 600 700 சம்திங். பட் இங்கே 240க்கு ஒர்த்து தாராளமாக வாங்கலாம். இது பார்த்திங்கன்னா 245. இது வந்து பலாசோ தான், பட் ஸ்கர்ட் டைப்பு, டிவைடட் ஸ்கர்ட் மாதிரி. நீங்கள் போட்டிங்கன்னா ஸ்கர்ட் மாதிரி இருக்கும், பட் அது பலாசோ. 245க்கு செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா நான் ஷால்ஸ் அடிக்கடி இங்கே நான் வாங்குவேன். ஏன்னா வந்து நிறைய பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸாக இருக்கும். அதுலேயே டிஃப்ரெண்ட் விதமாக இருக்கும். சிக்கன் கறி ஒர்க் இருக்கும், லேஸ் வச்சது இருக்கும், பீட்ஸ் வச்சது, அப்புறம் அந்த த்ரெட் ஒர்க் பண்ணது, அந்த மாதிரி நிறைய பேட்டர்னில் வச்சுருப்பாங்க. நீங்கள் டாப்ஸும் பேண்ட்டும் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நல்லா மேட்ச் பண்ணி ஷால்லாம் இங்கே வாங்கலாம். இதெல்லாம் வந்து அனார்கலி கலெக்ஷன்ஸ். அனார்கலி வந்து ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1800 900லேருந்து உங்களுக்கு 5000 வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக இருக்கும். நல்லாவே இருக்கும் கலெக்ஷன்ஸ். எல்லா சைஸும் வச்சுருக்காங்க, எல்லா கலர்ஸும் இருக்குது. நம்ம அனார்கலி கவுன் டைப்பில், ஃபுல் ஃப்ராக் மாதிரி எல்லா டைப்பும் வச்சுருக்காங்க. இது வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் செக்ஷன். இந்த பிளாக் அண்ட் பிங்க் கான்ட்ராக்ட்ஸ் ப்ளவுஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ரேட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது, 980. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பனாரஸ் ப்ளவுஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் கவனிக்கல. இதுவும் ஒரு டைப் ப்ளவுஸ்லேயுமே வந்து கொஞ்சம் ஹெவியான ஒரு ப்ளவுஸும் வச்சுருந்தாங்க. நார்மலான வீட்டுக்கு போடுற மாதிரி இருக்க நார்மலான ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸும் வச்சுருந்தாங்க. அதேமாதிரி கலம்காரிலையும் வச்சுருந்தாங்க, ஃபுல் ஹேண்ட் வச்ச மாதிரி. அப்புறம் வந்து 3/4 ஸ்லீவ் வச்ச மாதிரி நிறைய இருந்தது. அப்புறம் நைட்டிஸ் இங்கே இருந்தது. லேடிஸ் இன்னர் வேர், நைட்டிஸ், நைட் சூட்டு எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கவர் பண்ணியிருந்தாங்க. இங்கே நைட்டிஸ்லேயுமே வந்து பிராண்டடும் நான் பிராண்டட் எல்லா டைப் ஆன நைட்டியும் இருந்துச்சு. 200 to பிராண்டட் 500 700 சம்திங் வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க நைட். இது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் அங்கே போய் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.